மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் 280 இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கு முன் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் வென்று ஆட்சியை பறிகொடுத்தது. தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி தேர்தலில் தோல்வியடைந்தார். தேர்தல் தோல்வியை அடுத்து திரிணாமுல் காங்கிரஸில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. மம்தாவின் தலைமைக்கு எதிராக எம்எல்ஏக்கள் அணிதிரண்டுள்ளனர். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக மம்தா தலைமையில் நடந்த கூட்டத்தில் 20 எம்எல்ஏக்கள் மட்டுமே பங்கேற்றனர். எதிர்க்கட்சித் தலைவராக மம்தா அறிவித்த நபருக்கு எதிராக 60 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். மம்தாவால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ரிட்டா பிரதா 58 எம்எல்ஏக்கள் ஆதரவு எதிர்க்கட்சித் தலைவராக உருவெடுத்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகியுள்ளனர். மம்தா ஆதரவாளர்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. மம்தாவிடம் இருந்து கட்சியை கைநழுவி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் திரிணாமுல் எம்பியும் மம்தாவின் தீவிர ஆதரவாளருமான மஹுவா மொய்த்ரா கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள எம்எல்ஏக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் தேர்தல் கமிஷன் நடுநிலைத்தன்மையுடன் நடந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் திரிணாமுல் காங்கிரஸ் 41% ஓட்டுகள் பெற்றுள்ளது. இவை அனைத்தும் மம்தாவின் தலைமைக்கு கிடைத்த ஓட்டுகள். மம்தாவின் பெயரில் ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் சிலர் தற்போது அவருக்கு எதிராக செயல்படுகின்றனர். அவர்கள் வென்றது பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டுகளால் என்பதை மறக்கக்கூடாது. மம்தாவை எதிர்க்கும் எம்எல்ஏக்களில் சிலர் தாங்களே உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என்று கூறி வருகின்றனர். அப்படி சொல்ல அவர்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. மம்தாவை எதிர்ப்போர் முதலில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யட்டும், பின் நடக்கும் மறு தேர்தலில் போட்டியிட்டு முடிந்தால் வெல்லட்டும் என மஹுவா மொய்த்ரா கூறினார்.